வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த சட்ட திருத்த மசோதாவின் மூலம் தேச ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கின்ற பாஜகவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம், பாஜக ஆட்சியாளர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு ராமேஸ்வரம் வருகிறார். அவர் வரும் நாளில் நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி ஜனநாயக முறையில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறோம். தோழமை கட்சிகள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய அதிருப்தியை, வேதனையை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தேச ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற செய்தி. இந்த வரலாற்று தவறை பாஜக செய்திருக்கிறது. இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இந்து கோவிலில் போய் இஸ்லாமியரை மத போதகராகவோ அரங்காளவராக போட முடியுமா? அதே போன்று இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் வாரிய சொத்தில எப்படி நீங்கள் எல்லோரையும் அனுப்ப முடியும் என்ற கேள்வி எழுகிறது. இது இதோடு நிற்காது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கேரளாவில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்தது பட்டியலின மக்கள், ஷெட்யூலின மக்களுக்கு எதிராக ஆரம்பிக்க போகிறார்கள். அடுத்தது மலைவாழ் மக்களுக்காக எதிராக ஏற்பட போகிறது சட்ட திருத்தங்களை கொண்டு வர போகிறார்கள். ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு பேச்சு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். எவ்வளவு காலம் இடஒதுக்கீட்டை பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கொடுக்க முடியும் என்று. ஆகவே அவர்களுடைய திட்டம் இஸ்லாமியர்களை ஒழிப்பது, கிறிஸ்தவர்களை ஒழிப்பது, தலித் மக்களை ஒழிப்பது, மலைவாழ் மக்களை ஒழிப்பது. இது எல்லாம் இன்று மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அனைத்து கட்சியை கூட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். வக்ஃபு சட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்திலிருந்து ஜி.கே. வாசன் மட்டும்தான் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டிருக்காரு. காங்கிரஸ் வெளியே போனாங்க. அவர் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்காங்க. அதிமுக எதிரான மனநிலையில் இருக்குது. ஆனால் அவர் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டிருக்காரு. அதிமுக தேர்ந்தெடுத்தாலும் அவர் யாருடைய நபரா இருக்காருன்னு எல்லோருக்கும் தெரியும்.